ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு சமக் என்கிற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு. இவர் தன்னோட பேச்சுலர் லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. இவர் ஒரு பயங்கரமான பிளே பாயும் கூட. ஹீரோவோட வீட்டில் உள்ளவங்க ஹீரோவை கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்யாணம் பண்ணுனா பிளே பாயாக இருக்க முடியாதுன்னு, அதனால் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறாரு. பட் ஒரு கட்டத்தில் கல்யாணத்துக்கு ஹீரோ சம்மதிக்கிறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ்னால கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட நல்லவன் மாதிரி நடித்தா போதும், நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழலான்னு நினைக்கிறாரு. ஹீரோ ராஷ்மிகாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுதாரு. ராஷ்மிகா கிட்ட நல்லவன் மாதிரி பக்காவாக நடிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோவுக்கு ராஷ்மிகா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ராஷ்மிகாவுக்கு ஹீரோ எப்படிப்பட்ட பிளே பாய்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன, இது அந்த படத்தோட கதை. சனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கணேஷ், ராஷ்மிகா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட ஹீரோ ஒரு பிளே பாயாக தன்னோட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயினி ராஷ்மிகாவும் அவங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயினிக்கு இடையே உள்ள கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் உள்ள ஒரு சில எமோஷ்னல் சீன்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொன்னால், ஒரு கட்டத்தில் ராஷ்மிகா பிரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த நேரம் ஹீரோவும் ஹீரோயினியும் பிரிஞ்சு வாழ்வாங்க. அந்த சீன்லாம் ஓரளவு எமோஷ்னலாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ டாக்டராக இருப்பார். அவர்கிட்ட ஒரு கணவன் மனைவி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. கடைசியாக அவங்களோட குழந்தை இறந்து போயிடும். அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. படத்தில் உள்ள சில ஹியூமர் சீன்ஸ் ஓகேவாக இருக்குது. படத்தில் உள்ள காமெடியும் பரவலாமல் இருக்குது. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக டியூரேஷனை கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தில் காமெடி பீஸை வில்லனாக இருக்கிறதுனால வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.